மெய்வழி இயக்கத்தின் சார்பாக உங்கள் சதீஷ்குமார். இப்போ நான் இந்த வீடியோ காணொளி போடுறேன். இது எதுக்குன்னா மக்களுடைய விழிப்புணர்வுக்காக. நானும் என்னுடைய குடும்பத்தினரும் நேற்று 14/12/2025 திருவள்ளூர் வீரராகவர் கோயில் போயிருந்தோம். அங்கே கோயில் ஸ்தலம் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய குளத்துக்கு போனோம். அங்கே ஒரு ஐதீகம் இருக்கு. வெள்ளத்தை கோவிலில் கரைச்சாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நோய்கள் பிணிகள்லாம் நீங்கும் அப்படின்றது இந்து மரபினருடைய ஒரு ஐதீகம். அது வரலாறும் இருக்கு. அதை அந்த கடனை செலுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். உள்ள ஒரு 2 ஸ்டெப் ஒரு ஒரு 5 மீட்டர் கூட இருக்காது. உள்ள போயிருப்போம். உள்ள கேட்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரையும் விடலை, குளத்துல விடலை. நாங்க வெறும் வெள்ளத்தை மட்டும் கரைச்சிட்டு தண்ணியை தலையில தெளிச்சுக்கிட்டு மட்டும் வரோம், அதுக்கு மட்டும் அனுமதிங்க அப்படின்னு கேட்கிறோம். அவங்க அனுமதிக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளத்தை தூக்கி குளத்துல எரிஞ்சிட்டு போயிட்டே இருங்க, பிரச்சனை இல்லை, கரைக்கிறதுக்கெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்றாங்க. அப்போ இந்துவுடைய மரபினர்கள் அவங்களுடைய மரபை செயல்படுத்துறதுக்கு இப்ப எல்லா வகையிலையுமே தடுக்கப்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இன்னும் என்னெல்லாம் தடுக்கப்பட போகுதுன்னு தெரியல. ஒரு இடத்துல மக்களுக்காக தான் அரசாங்கமே தவிர அரசாங்கத்துக்காக மக்கள் இல்லை. அப்போ கோயில் குளத்துக்குள்ள போயிட்டு காலை நினைக்கிறதுக்கும் தண்ணியை தெளிச்சுக்கிறதுக்கும் மட்டுமே ஒரு ஃபென்சிங் போட்டு மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். இதுதான் முறையே தவிர குளத்துக்குள்ளேயே யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல ஒரு வழி இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு 1.5 மாதத்திற்கு முன்னாடி நானும் என்னுடைய குடும்பத்தினரும் ஞாயிறு கோவில் சென்னையில இருக்கு. ஞாயிறு அது சூரிய நாராயணர் ஸ்தலம், நவகிரக ஸ்தலம். அந்த கோவிலுக்கும் போகும்போது குளத்துல போயிட்டு பொரிய போட்டுட்டு மீன்களுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு வரணும் குளத்துல போயின்னு நாங்க பர்மிஷன் கேட்கிறோம். அவங்க குளத்தை போட்டு வச்சிருக்காங்க, விடமாட்டோம், அரசாங்கத்துடைய ஆர்டரு. திருவள்ளூர்ல ஒரு நபர் இறந்துட்டாரு குளத்துல, அதனால ஞாயிறு கோவில்ல யாரையும் குளத்துக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஒரு குளத்தை போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னா பணம் படைத்தவர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அவங்க என்ன தேவையோ அது எல்லாமே செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இனிமே ஏழை எளிய இந்து மரபினர்களுக்கு இதெல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்க போகுது. அப்போ இன்னும் எதிர்காலத்துல எந்த அளவுல இந்த மாதிரி அவங்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்பட போகுதுன்றது கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரியே திருவள்ளூர் வீரராகவர் கோயில்ல ஏழைகளுக்கான ஒரு சின்ன சத்திரம் இருக்கு. ஒருத்தருக்கு 50 ரூபான்னு அங்க ஓப்பன்லயே தங்குற இடம். அதுல கூட பாத்தீங்கன்னாக்கா அங்க தங்குறவங்க உள்ள பாத்ரூம் போறதுக்கு ஒரு வாட்டி போனாவே 5 ரூபாய் தான். நிறைய பேருக்கு சுகர் இருக்கும், நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரியா வாங்குவாங்க? ரேஷன் கடையில அரிசி ஃப்ரீயா போடுறாங்க, ஆனா சிறுநீர் கழிக்கிறதுக்கு 5 ரூபாய் வாங்குறாங்க. இது எந்த மாதிரி ஒரு செயல்ல இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அரசாங்கத்துக்கு மேல தவறு இருந்தா அரசாங்கம் சரிப்படுத்தி மக்களுக்கு நலன் காக்க வேண்டும். அரசு அதிகாரிகள் தான் இதுல தப்பு பண்றாங்க அப்படின்ட்டு இருந்தா அரசு அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல செயல்படலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு பேருந்து நிலையத்துல 2 ரூபாய் வாங்க வேண்டிய இடத்துல சிறுநீர் கழிக்கிறதுக்கு 5 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்னும் எல்லா துறையிலுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னாக்கா ஒரு தனிப்பட்ட நபர் அவங்களுடைய சொந்த வேலையை எப்ப பார்ப்பாங்க? அதனால ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்ட்டுன்னு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. அந்த அரசு அலுவலகத்துல எப்படி அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் மக்கள் கிட்ட அவங்களுடைய பேச்சிலையும் செயல்பாடுலையும் அவங்க தெரிவிக்கிறாங்களோ அதை பொறுத்து அரசாங்கம் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த மாதிரி குளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இந்து மரபினருடைய உணர்வு. அதுல என்னைக்குமே யாரும் தடுத்து நிறுத்துறதுன்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமா இருக்கும். அவங்களுடைய உரிமையை தயவு செஞ்சு தட்டி பறிக்க வேண்டாம். இன்னொரு விஷயம், இந்த திருப்போரூர் முருகர் கோயில் இருக்கு. அங்க அதே மாதிரியே ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃபென்சிங் போட்டுட்டு கொஞ்சம் மக்கள்கள் போயிட்டு காலெல்லாம் நினைக்கிறதுக்கு இடமெல்லாம் இருக்கு. நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சில இடத்துல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. ஆனா திருவள்ளூர் வீரராகவர் கோயிலோ இன்னும் மற்ற புனித ஸ்தலங்கள்லாம் ரொம்ப மக்களுடைய உணர்வுல உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தலங்கள். அந்த மாதிரி இடத்துல மக்கள் என்ன கேட்ட போறாங்க, நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அரசாங்க அதிகாரிகளுக்கோ இல்ல யாருக்குன்னு தெரியாது, இல்ல தப்பு பண்றது யாருன்னு தெரியாது, அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் விடக்கூடாது.
இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயமாகும். இது வந்து என்ன தனிப்பட்ட ஒரு விஷயம், என்ன வந்து தாக்குற விஷயம் கிடையாது. இது இந்து மக்கள் எல்லாருக்குமே சேர்ந்து அவங்கள தாக்குற விஷயமா தான் நான் கருதுறேன். அதனால அரசாங்கத்தை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல தக்க நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு, இந்து மக்களுக்கு அவங்களுடைய கோயில்கள் ஸ்தலங்கள்ல என்னெல்லாம் உரிமை இருக்கோ அந்த உரிமையை பறிக்காத அவங்களுக்கு வழிவகுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.